ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம போன வீடியோவில் நான் கட்டிங் வீடியோ காட்டியிருப்பேன், ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம தைக்கிற வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். எப்படி தைக்கிறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பேக் ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது கழுத்து நான் அடித்து திருப்பி தான் எடுக்க போகிறேன். அதனால் கீழே மடிப்பு முதுகு பக்கம் நான் அடித்து திருப்பிக்கிறேன். நெக்கில் நான் எம்மிங் தான் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு. இப்போ நான் திருப்பி அடிச்சிட்டேன். இப்போ நான் சுற்றி நான் அடிச்சுக்கிறேன். ஆம்போலேருந்து ஷோல்ட்ரு, நெக்கு. ஏன்னா நம்மளுக்கு துணி விலகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எதுவுமே நகர்ந்து போகாது. இப்போ நான் பேக் சைடில் டாட் ஒன்று பிடிச்சிக்கிறேன். நல்லா ரஃப் அடித்து டாட் ஒன்று பிடிச்சிக்கோங்க, 2 டாட்டு. நான் பேக் தைச்சிட்டோம். அடுத்து கொஞ்சம் பிசெல்லாம் இருக்கிறத நான் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு தான் நான் தைக்க போகிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டுமே நான் எம்மிங் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் எம்மிங் வைக்கலைன்னா நம்ம நெக்கு அடித்து திருப்பிடலாம். இப்போ நான் நெக்கில் எம்மிங் வைக்கிறதுனால கிராஸ் பீஸ் கொடுத்து, அதனால் நான் சுற்றி இந்த மாதிரி நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் டாட் பிடிக்க போகிறேன். ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் வச்சு நீங்கள் கரெக்டாக டாட் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் 1.5 சைஸ் எடுத்து அகலம் எடுத்துகிட்டு 3 இன்ச்சு ஹைட் எடுத்துகிட்டு நீங்கள் டாட் பிடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் சைட் டாட்டும் நான் பிடிக்கிறேன். நம்ம அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் வச்சுருக்காங்களோ சேம் அதே மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. எல்லாத்துலேயுமே 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக நிற்கிது பாருங்கள். கப் ஷேப்பு எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் டாட்டையும் பிடிச்சிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் 1 இன்ச் எடுத்துகிட்டு 3 இன்ச்சு 1.5 இன்ச் அகலம் விட்டுட்டு 3 இன்ச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கும். இப்போ சேமாக வருது பாருங்கள். நம்ம அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறணும்.
இப்போ நான் வந்து பட்டி தான் தைச்சிட்ருக்கேன். பட்டிக்கு வந்து நல்ல ஸ்டிஃப்னஸ் தான் நீங்கள் வந்து துணி கொடுத்துக்கலாம். உள்ளே வந்து நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி உள்ளே வந்து கொடுத்துருக்கேன். மேல் தையல் ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம வந்து சைடில் வந்து அளவு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த அப் அண்ட் டவுனுமே வரக்கூடாது. இப்போவே நம்ம செக் பண்ணி பார்த்து தான் தைக்கணும். இப்போ நான் வந்து அளவு பார்த்துட்டு கீழே நான் மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து கொக்கி வந்து நான் வந்து மிஷின்லேயே நான் வந்து வச்சிட போகிறேன். அது வந்து நான் எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி நான் கொக்கி மிஷின்லேயே நான் வந்து ஐ பீஸ் வந்து கொக்கி பீஸ் வந்து நான் எப்படி தைக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கிராஸ் பீஸ் நெக்குக்கு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் கொக்கி வந்து பட்டி வந்து தைக்க முடியும் நம்ம. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸை ரெடி பண்ணிவிட்டு நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொக்கி பீஸ் நான் வந்து வைக்கிறேன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்ம தனித்தனியாக தான் நம்ம வந்து எம்மிங் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் வந்து அடிச்சுட்டு திருப்பி நான் வந்து லாஸ்ட்டில் எம்மிங் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபினிஷிங் வேலை முடிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து அந்த கொக்கி பீஸ் வந்து நம்ம வந்து அடிக்க முடியும். இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கொக்கி பீஸ் எடுத்துகிட்டு உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மேலேருந்து நம்ம நெக் பீஸ்லேருந்து கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு துணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் உள்கூடி ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு கொக்கி நம்ம வைக்கிறதுக்கு அளவு வந்து ஒரு 5 பாயிண்ட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். 5 கொக்கி வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நம்ம வந்து தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறேன்றதை தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல்.
இந்த மாதிரி வந்து நம்ம கொக்கி வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து 2 தையல் வந்து 2 தையல் விட்டு விட்டு ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 தையல் ரஃப் அடிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம் நேராக. இந்த மாதிரி சேம் இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ப்ளவுஸ்லேயே மிஷின்லேயே கொக்கி வச்சு எடுத்துடலாம். கையில் வைக்கணுன்றது நம்மளுக்கு வந்து அவசியம் இல்லை. இப்போ நான் எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன் 5 கொக்கி வைக்கிற அளவுக்கு. இப்போ நம்ம வந்து கொக்கி இந்த மாதிரி வந்து தூக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அகட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து உள்ள கொக்கி நம்ம வந்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி துணியை நீங்கள் வந்து உள் பக்கமாக எடுத்துட்டு கொக்கியோட அந்த நிப்பிள் மேலே இருக்கிற இதை வச்சு நீங்கள் வந்து இப்படி மாட்டி விட்டிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா அழகாக வந்து கொக்கி போய் உள்ளே மாட்டிக்கும். ரொம்பவே ஈஸி மெத்தட் தான். இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்ம கொக்கியை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தினால நம்மளுக்கு விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட்டில் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் வந்து கொக்கி வைக்க பழகிக்கலாம். ரொம்பவே எனக்கு இது மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி வைக்கிறது. சீக்கிரமாகவும் உங்களுக்கு அறுந்து போகாது. அவ்வளோதான், நம்ம வந்து வச்சுட்டோம். இது நான் வந்து உள் பக்கமாக திருப்பி அடிச்சிட போகிறேன். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கொக்கி வைக்கணும். நம்ம கொக்கி வைக்கிறதுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கெலாம் ஆள் நம்ம வந்து வச்சு கொடுப்பாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸி மெத்தடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஐ பீஸ்க்கு நான் ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஐ பீஸை நம்ம தைச்சிட்டு அப் அண்ட் டவுன் வருதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஐ பீஸ் வந்து நான் கையில் தான் நான் வைப்பேன், மிஷினில் நான் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து பேக் சைடில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நான் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். எம்மிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசிறு எதுவுமே இருக்காது. ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தைங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி நான் பேக் பேக்காக தைக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும்.
அவ்வளோதான். நான் வந்து கை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சைடு தைச்சிடுவேன். தைச்சி முடிச்சிட்டேன்னா எனக்கு ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிடும். பீஸர் எது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கையோடு நம்ம வந்து கட் பண்ணிடணும். இப்போ நான் வந்து 2 தையல் வந்து நான் போட்டு எடுத்து இப்போ நான் வந்து பேக் சைடு வந்து நான் அளவு எடுத்துக்கிறேன். இடுப்பு சுற்று அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மார்க் பண்ணுறதும் நான் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். இப்போ நம்ம வந்து கொக்கி பீஸ் எவ்வளோ இருக்குது, ஐ பீஸில் எவ்வளோ இருக்குது, இடுப்பு சுற்று அளவு அப்படின்றத தனித்தனியாக நான் மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸ் வச்சு நான் எடுத்துக்கிறேன். கைக்கும் நான் வந்து இப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்க அளவில் நம்ம வந்து கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துடுறோம். 3 தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து கொக்கி பக்கம் வச்சு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ, ஃப்ரண்ட்டு பக்கம் அளவு எவ்வளோ சுற்றளவு அப்படின்றத வச்சு பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்குன்னு தெரியும். இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 தையல் 3 தையல் மொத்தம் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வர துணியும் நான் சைடில் வரதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபுல் ஃபினிஷிங் நம்ம வந்து பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் புரியும். நான் கட்டிங் வீடியோ போட்டுருக்கேன், அதையும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் நம்ம தைச்ச ப்ளவுஸு. கஸ்டமருக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.